கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக நாம இந்த ஒரு எக்லிஷால இன்னைக்கு நாம் கூடுவதற்கு தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறார். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பாடத்துடைய தலைப்பு ஒரு பெரிய தலைப்பு, ஆனா பாடம் ரொம்ப சின்ன பாடம் தான். தலைப்பு பாத்தீங்கன்னா ப்ரொக்ரெசிவ் அண்ட் கம்ப்ளீட்டட் ஜஸ்டிபிகேஷன் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு. ப்ரொக்ரெசிவ் அண்ட் கம்ப்ளீட்டட் ஜஸ்டிபிகேஷன். தமிழ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு டைரக்டா அப்படியே தமிழ் அர்த்தம் பார்த்தோம்னா முழுமையான நீதிமானாக்கப்படுதல் மற்றும் நீதிமானாக்கப்படுதலுக்குரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது சரியான தமிழ் வார்த்தை. பட் இந்த தமிழ் வேர்டு ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கிறதுனால இந்த தலைப்பை ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம்னா, நீதிமானாக்கப்படுதல் மற்றும் தற்காலிக நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிற இந்த டேர்ம், இந்த வார்த்தைக்குள் இருக்கிற அர்த்தம் என்ன, நம்ம வாழ்க்கையில இந்த ஸ்டேஜ் எதை குறிக்கும், நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிறது எந்த நிலைமை, தற்காலிக நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிறது எந்த நிலைமை அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பாடத்துல பார்க்கணும். சோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேஜ் இருக்கா லைஃப்ல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல், இதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ரசல் பேர் இதுக்குள்ள இன்னொரு விளக்கத்தை வச்சிருக்காரு. ஏன்னா நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிற விஷயம் ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில எப்ப ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆரம்பம் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. அதனாலதான் தலைப்பு எப்படி வச்சிருக்காருன்னா, முதல்ல தற்காலிக நீதிமானாக்கப்படுதல் மற்றும் நீதிமானாக்கு. இப்ப புரியுற மாதிரி சொல்ற பாரு. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி தானே பரலோக வாய்ப்பு திறக்குது, பரலோக வாய்ப்பு ஓப்பன் ஆகுது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆபிரகாம் பத்தி பைபிள் சொல்லும்போது என்ன சொல்றது, நீதிமானாக்கப்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்கு. விசுவாசத்தினால என்ன ஆக்கப்பட்டிருக்காரு. அப்ப அவரு பரலோகத்துக்கு போயிடுவாரா? அப்ப அவரை பத்தி பேசியிருக்கிற நீதிமானாக்கப்படுதல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாடத்துல நம்ம என்ன பண்ணாலும் பார்த்தோம். சோ எப்படி தலைப்பு பார்க்க போறோம், தற்காலிக நீதிமானாக்கப்படுதல் மற்றும் நீதிமானாக்க. சோ இதுக்கு ஆதார வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 2 அதிகாரம் 24. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. நல்ல கவனிங்க. டாபிக் நீதிமானாக்கப்படுது. இந்த வசனத்துடைய எய்ம் யாக்கோபு சொல்றது நீதிமானாக்கப்படுது. பட் நீதிமானாக்கப்படுதல ரெண்டு விதமா யூஸ் பண்றாரு வார்த்தை. எப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுதல், அதுக்கு அடுத்தது இல்ல விசுவாசம் பிளஸ் கிரியினால் நீதிமானாக்கப்படுதல் அப்படின்றதுதான் கரெக்டா இருக்கும். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல், விசுவாசம் மற்றும் கிரியோட என்ன பண்ணப்படுதல் நீதிமான். இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், ரெண்டு டைப் ஆஃப் நீதிமானாக்கப்படுதல் வந்துருச்சு, ரெண்டு ஜஸ்டிபிகேஷன் வந்துருச்சு. அதுல ஒண்ணுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொக்ரெசிவ், தற்காலிகமான நீதிமானாக்கப்படுதல். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீதிமான் ஆக்கப்படுதல். சோ இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எங்க இருந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா, எப்பவுமே ஒரு பாடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்றது வழக்கம். அந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல இந்த பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷன் எங்க இருக்கு, ஜஸ்டிபிகேஷன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நம்ம எடுக்க போற உதாரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆசிரிப்பு கூடாரம். ஆசிரிப்பு கூடாரத்தை இதுக்கு எடுக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா ஆசிரிப்பு கூடாரம் தான் எக்ஸாக்டா ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில அவன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா எப்படி முன்னேறணும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி முன்னேறணுங்கிறத ஸ்டேஜோட எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு பொருள் தான் பாத்தீங்கன்னா ஆசிரிப்பு கூடாரம். வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 10 அதிகாரம் 19 வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். என்ன எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிடுறாருன்னா, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பது. பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்குன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரகாரம், பிரகாரத்துக்கு அடுத்து இருக்கிறதா பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது மகா பரிசு. இப்ப டாபிக் எங்க வந்துச்சுன்னா பரிசுத்த ஸ்தலம். சோ இப்ப என்ன பாயிண்ட் எங்க எபிரேயர் ஆசிரியர் எக்ஸ்பிரஸ் பண்றாருன்னா, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு கிறிஸ்தவன் கண்டிப்பா அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணுங்கிறது எங்க இருக்குன்னா இந்த ஆசிரியர் கூடாரத்துக்குள்ள இருக்கு. எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையத்துல இருந்து ஆரம்பிக்கணும். கரெக்ட் தானே? பாளையத்துல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த நேரம் எங்க வருவாங்க, பிரகாரத்துக்கு வருவாங்க. பிரகாரத்துல இருந்து பரிசுத்தலம் போவாங்க. பரிசுத்தலத்துல இருந்து மகா பரிசு. சோ நம்மளுடைய டார்கெட் எது, மகா பரிசு. அப்ப ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒரு ஆசாரியன் என்ட்ராய் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போறது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையில ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பரலோகம் போறதுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப இதுல எது நம்முடைய டார்கெட்னா மகா பரிசுத்தலம். அங்கதான் யார் இருக்கா, தேவன் இருக்கா. இந்த இடத்துலதான் நம்ம என்ட்ராய் போற ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராசஸ்ல ஜஸ்டிபிகேஷன்லயே ரெண்டு இருக்கு, நீதிமானாக்கப்படுதல் ரெண்டு இருக்கு. ஒன்னு தற்காலிக நீதிமானாக்கப்படுதல், இன்னொன்னு முழுமையான நீதிமானாக்கப்படுதல் அல்லது நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப இதான் டாப் வியூ, ஆசிரியர் கூடாரத்துடைய டாப் வியூ. இதுல இப்ப நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு ஒரு மார்க் பண்ற இடத்த நீங்க கவனிங்க. அது என்ன ஸ்டேஜ் ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில் நீங்க சொல்லணும். ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள என்ன ஸ்டேஜ் நான் கேட்க வரல. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள என்டர் ஆகணுங்கிறது டாக்டரின். அப்ப நாம இப்ப நான் காமிக்கிற இந்த இடத்துல எங்க நம்ம லைஃப் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். உதாரணத்துக்கு இப்ப மார்க் பண்ற பாரு,
இந்த இடத்துல ஒரு ரெட் மார்க் பண்ணிருக்கிறேன், ஆரோ மார்க். இது ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில எதை குறிக்கும்? ஏன்னா இதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். நீதிமானாக்கப்படுதல் ஒரு பதில் வந்திருக்கு, அப்புறம் அவருடைய ஈடுபலி விசுவாசிக்கிறது ஒரு பதில் வந்திருக்கு, அப்புறம் வேற ஏதாவது பதில். இப்ப இந்த ஏரோ மார்க் எங்க இருந்து எங்க போறதை காமிக்குதுன்னா, பாளையத்திலிருந்து பிரகாரம். சோ பாளையத்திலிருந்து பிரகாரத்துக்குள்ள போறது குறிக்கும். அப்படின்னா எக்ஸாக்டா இந்த ஏரோ மார்க் எதை குறிக்கும்? கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா, ரிப்பண்டன்ஸுங்கிறது கரெக்டான விஷயம் தான், இல்லைன்னு சொல்லு. ஆனா ரிப்பண்டன்ஸுங்கிறது முழுமையான விளக்கம் வராது நீங்க. ஏன்னா பார்சியல் ஜஸ்டிபிகேஷன் அது பொருந்தாது. ஸோ இது எதை அடையாளப்படுத்துன்னு ரொம்ப லிட்டரலா பாத்துக்கலாம்னா, ஏன்னா புரியறதுக்காக நான் சொல்றேன் இந்த பாயிண்ட். லிட்டரலா எதை பாத்துக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறது. ஃபர்ஸ்ட் விசுவாசம் வச்சாலே நம்ம ஒரு ஸ்டேஜ் முன்னேறோம். என்ன ஸ்டேஜ் முன்னேறோம்னா, பாளையத்துல இருந்து பிரகாரத்துக்குள்ள வர்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. புரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு? சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, அடுத்த கொஸ்டினுக்குள்ள போறேன். இந்த ஆசிரியர் கூடாரத்துக்குள்ள இது இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம், ஃபெய்த் ஆன் ஹிஸ் பிளட், அதை குறிக்குது. அப்ப உள்ள போயிடும். ஃபெய்த் வச்சாச்சுன்னா உள்ள போயிடலாம். அந்த ஃபெய்த் நமக்குள்ள வந்துருச்சுன்னா உள்ள போயிடலாம். எதுக்குள்ள போயிடலாம்? பரிசுத்தலம் இல்ல, எதுக்குள்ள போயிடலாம்? பாளையத்து பிரகாரத்துக்குள்ள போயிடலாம். சோ பிரகாரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜா உள்ள போகணும். கடைசியா போய் ரீச் ஆக வேண்டியது மகா பரிசுத்தலம். சோ இப்ப நம்ம என்ன எடுக்கலாம்னா, இந்த ஆசிரியர் பிரகாரத்துக்குள்ள இப்ப நான் மார்க் பண்ற இடம் எதுன்னு உங்களை கேட்க போறது இல்லை, ஏன்னா ஏற்கனவே கேட்டேன். அடுத்து என்ன கேட்க போறோம்னா, இதுல நாம் எடுக்கக்கூடிய பேப்டிசம் எங்க எங்க இருக்கு? தண்ணீர் தொட்டி, பலிபீடம், பரவாயில்ல, இருக்கிற எல்லாமே வந்துச்சு. ஆக்சுவலா பேப்டிசம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ் தானே, ஒரு ப்ரோக்ரஸ், ஒரு முன்னேற்றம். ஸோ பேப்டிசம் எங்க இருக்குன்னா, நாம பிரகாரத்துல இருந்து பரிசு ஸ்தலத்துக்குள்ள என்டர் ஆகிறதா பேப்டிசம். அப்ப நிறைய விஷயம் நம்ம தெரிய வேண்டியது இருக்கு, அது தெரிஞ்சுக்கலாம் கிளியரா. ஸோ பேப்டிசம் எங்க இருக்குன்னா, பிரகாரம் டு பரிசு ஸ்தலம். இது புரிஞ்சவங்களுக்கு இப்ப நான் சில கேள்விகள் கேட்கிறேன் பாருங்க, அப்படியே இருக்கு. இதுல இப்ப ஆசிரியர் கூடத்துல ஜஸ்டிபிகேஷன் எங்க இருக்கு? எங்கேயோ இருக்கு, ஆனா அதுக்குள்ளதான் இருக்கு. எங்க என்ன தெரியல. இப்ப அடுத்த கொஸ்டின், பார்சியல் ஜஸ்டிபிகேஷன் எங்க இருக்கு? அடுத்த கொஸ்டின், சான்டிபிகேஷன் எங்க இருக்கு? பரிசுத்தமாக்கப்படுதல் எங்க இருக்கு? அப்பா அது மட்டும் சரியான பதில் வந்துச்சு. ஹோலி பிளேஸ் அப்படிங்கிறது சரியான பதில். அப்ப குளோரிபிகேஷன் மோஸ்ட் ஹோலி பிளேஸ் கரெக்ட். ஸ்பிரிட் பிகட்டல் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சொல்லக்கூடாது. எந்த டோர்? ஓகே பார்க்கலாம். சோ இப்போ நீங்க சொன்ன பதில் என்ன சகோதரி சொல்லிருக்காங்கன்னா, இப்போ நான் மார்க் பண்ணிருக்கல பேப்டிசம், அதான் ஸ்பிரிட் பிகட்டல் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிச்சு நம்ம பார்க்கலாம். இதுல முக்கியமான நம்மளுடைய எய்ம் என்ன, இந்த பார்சியல் ஜஸ்டிபிகேஷன்ங்கிறது எங்க ஆரம்பிக்குது, ஜஸ்டிபிகேஷன் எப்ப அது மாறுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷன் தான் கிடைக்குது, ஜஸ்டிபிகேஷனே கிடைக்கிறது இல்லை. ஸோ அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு விஷயம் நம்ம கிளியரா கண்டுபிடிச்சிட்டோம், ஆசிரியர் கூடாரத்துக்குள்ள இந்த பாயிண்ட் ரெப்ரசன்ஸ் பேப்டிசம். ஸோ நம்ம பேப்டிசம் எடுக்கும்போது இந்த பாயிண்ட்ல என்டர் ஆகிட்டோம், அதான உண்மை. இப்போ நான் தமிழ் எக்ஸ்பிரஸ் பண்றவங்களுக்கு பாருங்க, பேப்டிசம் எடுத்து அந்த முதல் திரை, அதாவது பிரகாரம் டு பரிசுஸ்தலம் என்டர் ஆகிற எல்லாருமே ஆசாரியராகத்தான் இருக்க வேண்டும். He must be a priest. அப்ப priest ஒன்று இருக்கு, லேவியர் ஒன்று இருக்கு, லேவியர் ஒன்று இருக்கு, ஆசாரியர் ஒன்று இருக்கு, பிரதான ஆசாரியர் இருக்கு. புரியுது உங்களுக்கு? அப்ப மூணு விஷயம் இருக்கு. இந்த மூணு பேரும் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. இதுல யார் யார் எந்த இடத்துக்கு போக முடியும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன சொல்றேன்னா, பேப்டிசம் எடுத்து பிரகாரத்துல இருந்து பரிசு ஸ்தலத்துக்குள்ள போற எல்லாரும் கண்டிப்பா யாரா தான் இருக்கணும், ஆசாரியனா தான் இருக்கணும். ஆனா சகோதரர் என்ன எழுதுறாருன்னா, பேப்டிசம் எடுத்த எல்லாரும் ஆசாரியர் இருப்பது இல்லை. ரிப்பீட் பண்றேன், பேப்டிசம் எடுத்தாச்சுனாலே கம்பல்சரி யாரா தான் இருக்கணும், ஆசாரியரா தான் இருக்கணும். ஆனா பேப்டிசம் எடுக்கிற எல்லாருமே ஆசாரியரா இருக்கிறது இல்ல. அதுல சில பேர் என்ன ஆயிடுறாங்க, பின் வாங்கிடுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, சில பேர் என்ன ஆயிடுறாங்க, அப்ப பின் வாங்குறவங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு முன்னேறவங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தா ஜஸ்டிபிகேஷனுக்கு அர்த்தம் இல்லாம போயிருக்குல்ல. உண்மைதானது? சோ இந்த டேர்ம் இங்கதான் வருது இப்ப நமக்கு. அப்படின்னா எல்லாருமே ஆசாரியர் ஆகிறது இல்ல. ஏன் ஆகிறது இல்லைன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுடைய ஸ்டேஜ ரிக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இங்க இங்க இருக்கணும், பாளையத்துல இருந்து பிரகாரத்துக்கு வரோம்னா, பாளையத்துல இருந்து பிரகாரம் வருவதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணாம பிரகாரத்துக்கு வர முடியாது. பிரகாரத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யாம பரிசுத்தலத்துக்குள்ள போக முடியாது.
பரிசுத்த ஸ்தலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யாம மகா பரிசுத்தத்துக்குள்ள போக முடியாது. இது கிளியரா இருக்கா உங்களுக்கு? அப்படின்னா நிறைய பேர் பேப்டிசம் எடுத்துட்டு நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டான்னு சொன்னா கூட அவர்கள் எல்லாரும் ஆசிரியர்களா இருப்பதில்லை. இப்ப தமிழ்ல வாசிக்கலாம். அர்ப்பணத்தின் மூலம் இப்பொழுது இந்த கூடாரத்திற்குள் வந்து ஆசாரியர்களாக ஆக தவறியவர்கள் இந்த இடத்தில் தங்கள் நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி தவறுவார்கள். இந்த பகுதி நம்ம படிச்சது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஹோலி பிளேஸ். சோ ஹோலி பிளேஸ்ல பேப்டிசம் எடுத்து உள்ள வந்துட்டாங்க. ஆனா பேப்டிசம் எடுத்து உள்ள வந்தவங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த டைட்டில் ஆசாரியங்கிற வாய்ப்பை தவற விட்டாங்க. அங்க நிக்க முடியல அவங்களால. ஏன் நிக்க முடியல? ஆசாரியர் ஆவதற்கு அங்க என்ன செய்யணுமோ அதை அவங்களால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அதனால என்ன ஆகுதுன்னா, வாசிங்க. அதாவது அவங்க ஆசிரியரை வாழ்றதுக்கு ட்ரை பண்றாங்க, நினைக்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல, அவங்க குறுகியவர்களாக வராங்க. என்ன அர்த்தம்னா, அவங்களால அந்த வேலையை முழுமையா என்ன பண்ண முடியல, நினைச்சதை முழுமையா செய்ய முடியல. ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு. நல்லா நீங்க பேப்டிசம் எடுத்தாங்க, நம்ம சொன்ன மாதிரியே பிரகாரத்துல இருந்து பரிசுத்தலத்துக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. அதாவது கோர்ட்ல இருந்து ஹோலி பிளேஸ்க்கு என்டர் ஆயிட்டாங்க. ஆனா ஹோலி பிளேஸ்ல அங்க இருக்க ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா பேக் வந்து என்ன ஆயிடுறாங்க பாத்தீங்கன்னா, லேவியராக மாறி விடுறாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிருக்குங்க. பேப்டிசம் எடுத்தாலே யாராத்தான் இருக்கணும்? ஆசாரியா இருக்கணும். ஆனா பேப்டிசம் எடுக்கிற எல்லாருமே என்ன இருக்கிறது இல்ல, ஆசாரியர் இருக்கிறதுல என்னவா மாறிடுறாங்க? சில பேர் பின்வாங்கினா லேவியராக மாறி விடுகிறார்கள். அப்படி என்றால் இப்ப நல்லா நீங்க மார்க் பண்றேன், இது கோர்ட், சாரி ஹோலி பிளேஸ். இந்த ஹோலி பிளேஸ் ஒன்று இருக்குது, அடுத்தது கோர்ட்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்தது மோஸ்ட் ஹோலின்னு ஒன்று இருக்குது. நல்லா கவனிங்க, பிரகாரத்துல கோர்ட்ல இருக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்றவங்க பேர் என்னன்னா லேவியர். அடுத்தது பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்றவங்க பேரு ஆசாரியர். மகா பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்றவங்களுக்கு பேரு ஹை பிரீஸ்ட். கிளியர்? லெவிட்டிக்ஸ், பிரீஸ்ட், ஹை பிரீஸ்ட். ஓகேங்களா? சோ இப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். எங்க பாயிண்ட் வந்துட்டோம்னா, பேப்டிசம் எடுக்கிற எல்லாருமே ஆசிரியர் இருக்கிறது இல்ல, பின்வாங்குறாங்கன்னா அப்ப எல்லா ஸ்டேஜ்லயும் பின்வாங்குற குரூப்னு ஒருத்தர் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. பேக் அடிக்கிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. சோ இது பேக் அடிக்கிற குரூப் எங்க இருந்து இருப்பாங்கன்னா, நாட் ஒன்லி ஹோலி பிளேஸ், கோர்ட் இருக்கு பாத்தீங்களா? கோர்ட் எது? இங்க ஒசூல் இருக்கிற கோர்ட். எந்த கோர்ட்? அப்ப பிரகாரம். சோ இந்த பிரகாரம் இருக்கு பாத்தீங்களா? பிரகாரம் இதுலயே நிறைய பேர் பேக் அடிப்பாங்க. அது யாருன்னு பார்க்க போறோம். இங்கதான் பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷன் பத்தி டீடைலா படிக்க போறோம். சோ இப்ப நேரம் எங்க வந்துடலாம்னா, கோர்ட்டுக்கு வந்துடலாம். லேவியரா வராங்களே உள்ள, அவங்களை பத்தி படிக்கலாம். இப்ப தமிழ்ல தான் இருக்கும். தமிழ்ல நான் போட்டேன். இது இங்க இருப்பதற்காக ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது இல்ல, பல காலத்துக்கு முன்பாக ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. நான் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்ல சொல்றேன். அதே போல் சிலர் பிரகாரம் வந்து கோர்ட்டுக்கு வந்து எப்படி வராங்க? இயேசு கிறிஸ்து மேல வைக்கக்கூடிய விசுவாசத்தினால அவங்க பாளையத்துல இருந்து எதுக்குள்ள வந்துட்டாங்க? கோர்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க, பிரகாரம் வந்துட்டாங்க. லேவியர்களின் அனைத்து சலுகைகளையும் அடையாத எதிர்மாறான லேவியர்களுக்காக இருக்க நினைக்கின்றனர். அதாவது லேவியா இருக்கிற ஆன்டி டைபிக்கல் லெவிட்டிக்ஸா இருக்க நினைக்கிறாங்க. எதுக்குள்ள வந்து? கோர்ட்டுக்குள்ள வந்து இருக்க நினைக்கிறாங்க. ஏனெனில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை லேவியர்களுக்காக தேவையான அனைத்திற்கும் முழுமையாக இணங்கவில்லை. அதாவது கோர்ட்டுக்குள்ள வந்து லேவியரா இருக்குன்னு சொல்லி விரும்புறாங்க. ஆனா லேவியருக்குரிய கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிறதுக்கு லேவி கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷன்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியல. சரிங்களா? அதனால இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு, கோர்ட்ல கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு இருக்கு இல்லையா, அந்த ரட்சிப்பு இட்ஸ் எ டெம்பரவரி, தற்காலிகமானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தற்காலிகமான. ஏன் தற்காலிகமானது சொல்றோம்? இதுக்குள்ள வரக்கூடிய எல்லாருமே, கோர்ட்டுக்குள்ள வரக்கூடிய எல்லாருமே அந்த ரிக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதனால இந்த கோர்ட்டுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு அவங்க லைஃப்ல கிடைச்சது இல்லையா, இட் இஸ் நாட் பர்மனன்ட். அது நிரந்தரமானதல்ல. அது எப்படிப்பட்டது? தற்காலிகமானது. இப்பதான் பாயிண்ட் போறோம். இந்த பிரகாரத்துக்குள்ள வரவங்க பிராக்டிக்கலா கிறிஸ்டியன் லைஃப்ல எந்த ஸ்டேஜ்? ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பாளையத்துல இருந்து பிரகாரத்துக்குள்ள வர்றது எந்த அடிப்படையில ஒரு ப்ராக்ரஸ் இல்ல வருது? ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கரெக்ட்டுங்களா? சோ இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சா எங்க வந்துருவாங்க? அவங்க பிரகாரத்துக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்துருவாங்க இல்லையா? ஆனா கோர்ட்டுடைய கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அப்படின்னா இங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியாம சில பேர் இருப்பாங்கன்னு சொல்றோம். ஃபுல்ஃபில் பண்ணிட்டு உள்ள வரவங்க இருப்பாங்க.
அப்படின்னு இந்த இடத்துல அந்த கோர்ட்டுக்குள்ள வரக்கூடிய கிறிஸ்டியன்ஸ்க்கு கிடைக்கிற ரட்சிப்பானது, சால்வேஷன் ஆனது, இட் இஸ் நாட் பர்மனன்ட், இட் இஸ் டெம்பரவரி. ஏன் டெம்பரவரி? எனி டைம் என்ன ஆயிருவாங்க? பின்வாங்கி. யாரை குறிக்குது? எந்த ஸ்டேஜை குறிக்குது? நம்ம லைஃப்ல இது எந்த ஸ்டேஜை குறிக்குது? ஏன்னா நம்ம கூட சில பேர் வந்து பேக் அடிச்சிட்டாங்க. யாரோ சொல்றீங்க பேப்டிசம் இல்ல, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. பிரதர் அப்பயே சொல்லிட்டார் பதில். பேசிக் சப்ஜெக்ட் கேட்க வராங்க பாத்தீங்களா, அவங்க தான். பேசிக் சப்ஜெக்டா அப்படின்னு என்ன கேட்டாருங்க. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாரும் பேசிக் சப்ஜெக்ட் கேட்டு வந்தவங்க. ஓகேவா? சோ அடிப்படை சத்தியங்கள் கேட்க ஆரம்பிக்கிற பாத்தீங்களா, அப்பவே நம்ம எங்க வந்துடுறோம்? இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வருதா? அதாவது இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாம வச்சு விசுவாசம் இல்ல, அது ட்ரினிட்டி கான்செப்ட். அது இல்ல, இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுட்டு அவருடைய ரத்தத்தை ஈடுபலி விசுவாசிச்சு நம்ம நம்ம அந்த அந்த விசுவாசம் வந்துருச்சுனாலே அது கிரியினால வேண்டியது இல்லை. இட் இஸ் நாட், அதாவது இதுல வந்து ஒர்க்ஸ் எதுவுமே இல்லை, அந்த ஃபெய்த் இருந்தாலே போதும். ஃபெய்த் இருந்தாலே நேரம் எங்க வந்துடும்னா கோர்ட்டுக்குள்ள வந்துடுறோம். அப்படி கோர்ட்டுக்குள்ள வந்த எல்லாருமே பேப்டிசம் எடுத்து ஹோலி பிளஸ்க்குள்ள போயிடுறாங்களா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன ஆயிடுறாங்க? பின் வாங்கிடுறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு, சான்ஸ் வந்து இட் இஸ் நாட் பர்மனன்ட். அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேரு தற்காலிகமானது. ஓகேங்களா? அப்படின்னா இந்த கோர்ட்டுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணவங்க தான் இங்க உட்காந்துருக்கும். கரெக்டா தப்பா நான் சொல்றது? கோர்ட்டுக்குள்ள அந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணவங்க தான் இங்க உட்காந்துருக்கும். ஏன்னா நம்ம என்ன எடுத்துட்டோம்? தெரிஞ்சா தெரியாமல என்ன பண்ணிட்டோம்? என்ன எடுத்துட்டோம்? நம்ம பேப்டிசம் எடுத்து. கரெக்டுங்களா? அப்ப நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம். அப்படின்னா நம்ம எதை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம்னா ஒரு லெவிட்டி ஆவதற்குரிய ரிக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல அதான். கரெக்டுங்களா? சோ என்னென்ன ஸ்டெப் எல்லாம் எடுத்தோம் நாம ஃபுல்ஃபில் பண்றது? கோர்ட்டுக்குள்ள என்னென்ன ஸ்டெப் எல்லாம் எடுத்தோம்? ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் அப்படி கேட்கறப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபெய்த் மூலமா என்டர் ஆயிட்டோம். எங்க இருந்து எங்க என்டர் ஆனோம்? ஆலயத்துல இருந்து பிரகாரத்துல என்டர் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க பாருங்க, ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல் நம்முடைய லைஃப்ல நடந்துச்சு. எதுல இருந்து? பழைய சர்ச்சில் இருந்து, சொந்தக்காரங்க மத்தியில் இருந்து. கரெக்டா? உண்மைதானே? நம்ம லைஃபே டோட்டலா மனம் திரும்புதல் ஆயிடுச்சு. பாவத்துல இருந்து மனம் திரும்பிட்டோம். அதுக்கப்புறம் பலிபீடத்தை நோக்கி முன்னேறோம், ஆல்டர் நோக்கி ப்ராகிரஸ் ஆகிறோம். அதுக்கப்புறம் தண்ணி தொட்டியை நோக்கி ப்ராகிரஸ் ஆகும். ஆயிட்டோமா? சோ இது வரைக்கும் ப்ராகிரஸ் ஆயிட்டோம்னா, சக்சஸ்ஃபுல்லா ப்ராகிரஸ் ஆயிட்டோம். அதாவது 56 பேசிக் சப்ஜெக்டோ 60 பேசிக் சப்ஜெக்டோ எல்லாம் கேட்கறது கடைசி வரைக்கும் வந்துட்டோம்னா நம்ம இது வரைக்கும் வந்தாச்சு. இப்ப தண்ணி தொட்டி வரைக்கும் வந்தாச்சு. வந்தாச்சா? இப்ப நெக்ஸ்ட் என்ன எடுக்க சொல்லுவாங்க நம்மள? அப்ப நீங்க தண்ணி தொட்டி வரைக்கும் கடைசி சப்ஜெக்டே பேப்டிசம் தான். பேசிக்ல பேப்டிசம் சப்ஜெக்ட் வரைக்கும் வந்துட்டோம்னா நாம நம்ம கிளாஸ் எடுத்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா, நாங்க லேவியராக மாற விரும்புகிறோம். கரெக்டா? இங்க சொல்ல லேவியரா மாற விரும்புறோம்னு. ஏன்னா அப்ப நமக்கு லேவியர்னா என்னன்னே தெரியாது. சோ அப்ப எங்க சொல்றோம்னா கடைசி வரைக்கும் சத்தியத்தை கேட்டு வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த தண்ணி தொட்டிகிட்ட நிக்கும் போது நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்றோம்னா நாங்க லேவியராக மாற விரும்புகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கிளியரா நமக்கு அந்த வாய்ப்பை இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் என்ன பண்ணிடுறாருங்க? கொடுத்துறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொடுத்தாரு இல்லைங்களா? இப்ப நமக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, அப்ப இதுக்கும் நம்ம லைஃப் இருந்துச்சுல ஏறக்குறைய ஒரு வருஷம், ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் பேசிக் சப்ஜெக்ட் கேட்கறப்ப இந்த இடத்துக்குள்ள நம்ம இருந்தோம் இல்லையா? அப்ப நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஜஸ்டிபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேசிக் சப்ஜெக்ட் கேட்க வரப்ப என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஏன் தெரியுங்களா? பேசிக் சப்ஜெக்ட் கேட்க வரப்ப ஜஸ்டிபிகேஷன் ஸ்டார்ட் ஆகலைன்னா நம்மளால இதுக்குள்ள உள்ளே வரவே முடியாது, பிரகாரத்துக்குள்ள உள்ள வரவே முடியாது. சோ எங்கே ஜஸ்டிபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு? பிரகாரத்து கோர்ட்டுக்குள்ள வரும்போதே ஜஸ்டிபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா எண்ட் ஆகல. ஏன் எண்ட் ஆகல? எல்லாருமே ஜஸ்டிபிகேஷன் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போக போறது இல்லை. அதனால இந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் எப்படிப்பட்ட சான்ஸ் சொன்னோம்? தற்காலிகம். புரிஞ்சுங்களா? அப்படின்னு இந்த இடத்துல உள்ள வரக்கூடிய எல்லா கிறிஸ்டின்ஸ்க்கும் கிடைக்கிற ஜஸ்டிபிகேஷன் பேரு பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன். புரிஞ்சவங்களுக்கு? இப்ப அடுத்த கேள்வி, இவங்களுக்கு எதுக்கு பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் தேவை? ஒழுங்கா சப்ஜெக்ட் கேட்க வேண்டியதான் இவங்க வேலை இல்லையா? 60 சப்ஜெக்ட் கேட்டு பேசிக் சப்ஜெக்ட் கேட்டு பேப்டிசம் எடுத்து அப்புறம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஆனா எதுக்கு இங்கேயே ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு? எதுக்கு? அதுக்கு பேர் பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு உண்மை சொல்லிடுறேன். இன்னைக்கு ஹோலி பிளேஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கிறது இல்ல. அது அடுத்த பார்ட்ல பார்க்கலாம், அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். இங்க அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பேரு பார்ஷியல். இப்ப நம்ம கொஸ்டின், ஏன் பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்சுங்கிறது வேண்டாம். ஏன் அவங்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து
தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா இந்த பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாருன்னா வசனம் கிளியரா சொல்லுது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அதிக நிச்சயமே. என்ன சொல்லிட்டாருன்னா பவுல், என்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் வைக்கிறோமோ அப்பவே தேவன் என்ன கொடுத்துறாரு நமக்கு நீதிமான். ஆனா என்ன நீதிமான் ஆகிறோம்? நாட் ஃபுல் ஜஸ்டிபிகேஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா பார்ஷியல். அப்ப நம்ம யாருக்குள்ள போயிடுறோம்? இங்கே வாசிக்கலாம் பாருங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமே. ஆனால் கிறிஸ்து பாவத்திற்குள் காரணரோ அல்ல. பவுல் சொல்ல வர்றாருன்னா எப்பயும் பவுலுடைய ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். ஏன் இந்த இடத்துல பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு பாயிண்ட் பவுல் சொல்றாரு, அவங்க எது மேல ஃபெய்த் வச்சுட்டாங்க? இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மேல ஃபெய்த் வச்சுட்டாங்க, சோ கொடுத்தா அவனுட்டார். ரெண்டாவது பாயிண்ட், ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் பாவியாவே இருந்தாங்க, சின்னர் தான். ஆனா என்னைக்கு ஒரு ஸ்டெப் ப்ராக்ரஸ் ஆகுறாங்களோ, எங்க பாளையத்திலிருந்து பிரகாரத்துக்குள்ள ப்ராக்ரஸ் ஆகுறாங்களோ அந்த செகண்டே அவங்க யாருக்குள்ள போயிடுறாங்க? இயேசு கிறிஸ்துக்குள்ள போறதுனால அவங்க பாவிகள் தான், பட் பாவியாக எண்ணப்படுவது இல்லை. அப்படின்னு ஜஸ்டிபிகேஷன் முழுசா கொடுக்கப்படுறதும் இல்ல. எவ்வளவு கொடுக்குறாருன்னா பார்ஷியல். ஏன்னா எனி டைம் என்ன ஆயிடுவாங்க அவங்க பின்வாங்க. இப்போ புரிஞ்சவங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷனை வாங்கிட்டு நம்ம எல்லாருமே பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷனை வாங்கிட்டு ஒரு வழியா பேப்டிசம் கிளாஸ் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ ஒருத்தர் வந்து பேப்டிசம் சப்ஜெக்ட் எடுத்தாரு, அதான் தண்ணி தொட்டி எடுத்து நல்லா கழுவிக்கோங்கன்னு சொன்னாரு. நாங்க கழுவுறதுக்கு தயார்னு பேர் கொடுத்தீங்க. பேர் கொடுத்த உடனே என்ன கொடுத்தாங்க? அடுத்தது நெக்ஸ்ட் பேப்டிசம் கொடுத்தாச்சு. கேட்டீங்களா? அப்ப பேப்டிசம் எடுக்கும்போது நமக்கு ஜஸ்டிபிகேஷன் இருந்துச்சா இல்லையா? என்ன ஜஸ்டிபிகேஷன்? பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷன். இப்ப அடுத்த பாயிண்ட், இந்த பேப்டிசம் எடுத்தாச்சுன்னா நம்ம என்ன சொல்ல வரோம்? பேப்டிசம் கொடுக்குறாங்கல்ல, கிளாஸ் எடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, அதாவது இங்க கோர்ட்டுக்குள்ள வரிசை எல்லா கிளாஸும் கேட்க வந்தா என்ன சொல்ல வந்தோம்? நாங்க லேவியராக மாற தயார். பேப்டிசம் எடுக்கும் போது நம்ம இன்டைரக்டா என்ன சொல்றோம்னா, நாங்கள் ஆசாரியர்களாக மாற, ஆசாரியர்களா மாறல, ஆசாரியர்களா மாற தயாராக எங்க போயாச்சு? இப்ப தயாராக ரூமுக்கு போயாச்சு. அந்த தயாராகிற இடம் தான் ஹோலி பிளேஸ், பரிசுத்தலம். ஓகேங்களா? சோ பரிசுத்தலத்துக்குள்ள போறவங்க எல்லாருமே ஆசாரியர்களா? இப்பதான் படிச்சோம். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க? பின் வாங்கிடுவாங்க. அப்படின்னா ஹோலி பிளேஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் பேப்டிசம் எடுத்த உடனே எல்லாருக்கும் ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கிடைக்கிறது, எல்லாருக்கும் ஸ்பிரிட் பிகட்டல் நடக்கிறது இல்ல. புரிஞ்சவங்களுக்கு? உள்ள போறாங்க, ஆனா உள்ள போற எல்லாரும் முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல, ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆரம்பிச்சிருக்காங்க? ஆசாரியர்களா மாறுவதற்கு தயார் சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணணும்னா அந்த பரிசுத்தலத்துக்குள்ள ஹோலி பிளேஸ்க்குள்ள ஆசாரியருக்கான ரிக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணும். புரிஞ்சவங்களுக்கு? ஸ்டெப்ஸ் நெசசரி டு பிகம் அ பிரீஸ்ட். இப்ப நீங்க சொல்லி பார்க்கலாம், பிரீஸ்ட் ஆகிறப்ப பிரீஸ்டாக போறேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு இருந்த ஜஸ்டிபிகேஷன் பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷன் மட்டும்தான். சொல்லிட்டாங்க, சான்ஸ் கொடுத்தாரு. இப்ப அவங்க பிரீஸ்ட் ஆவதற்கு எடுக்கிற முயற்சியை வச்சுதான் அவங்களுக்கு ஸ்பிரிட் பிகட்டல் நடக்கும், ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கிடைக்கும். கிளியர் உங்களுக்கு? அப்படின்னா அவங்க இங்க என்ன பண்ணணும்? உள்ள பரிசுத்தமாக்கப்படணும். கரெக்ட். அதுக்கு அதான் என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பாத்தீங்களா, இந்த கோர்ட்ல வந்து ப்ராகிரஸ் ஆகிறதுக்கு 60 சப்ஜெக்ட் கேட்டாலே போதும், வேற என்ன செய்ய வேண்டாம். நீங்க சேர் எடுத்து போட வேண்டாம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டாம், பைபிள் ரீடிங் வாசிக்க வேண்டாம், எதுவும் வந்து உட்கார்ந்தாலே போதும். வந்து உட்கார்ந்து நோட்ஸ் வாங்கி போனா அது விசுவாசத்தினால வர விஷயம். பட் இங்க விசுவாசத்தை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க எது ஆட் ஆகணும்? அந்த பாயிண்ட். ஓகே. அப்ப கிரியைனா இங்க என்ன கிரியை செய்யும்? பலி செலுத்தும். சூப்பர் பாயிண்ட், கரெக்ட். அப்ப வெளியே இருக்கிற பலிபீடம் பலி செலுத்துறது எப்படிங்கிறத பார்த்த பலிபீடம். இங்க நம்மளே பலியாகும். கேட்டீங்களா? நம்ம பலியாகிறது எங்க இருக்கு? தூப பீடத்துல இருக்கு. தூப பீடத்துல என்ன இருக்குது? தூபம் இருக்கு, சாம்பிராணி இருக்கு. சாம்பிராணி என்ன இருக்கு? நெருப்பு இருக்கு. நெருப்புல சாம்பிராணி போட்டா என்ன ஆகும்? புகை வரும். நான் புகை எப்படி வரணும்? மகாபரிசுக்குள்ள போகணும். ஸ்மெல் எப்படி இருக்கணும்? அப்படின்னா தூப பீடத்துல போடக்கூடிய இந்த தூபம் இருக்கு இல்லையா, அது நம்ம எவ்வளவு நல்லா எரியறோமோ அதை பொறுத்து ஸ்மெல் இருக்கும். அப்ப இங்க போய் என்ன பண்ணணும்? நம்ம பேப்டிசம் எடுத்தோம் பாத்தீங்களா, உடன்படிக்கை பண்ணும் இல்லையா, அந்த உடன்படிக்கைய மரணத்து வரைக்கும்
ஒரு பொருளை எப்படி பத்திரமா பார்த்து சொன்ன கையில பிடிச்சி பார்த்து போவோம், அந்த மாதிரி நம்முடைய உடன்படிக்கை கையில பிடிச்சிட்டு கம்ப்ளீட் ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி எரிஞ்சு சாம்பலாம். இதுதான் இருக்கு. இது ஆனா தான் அவங்க ஆசாரியரை என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா மாறுறாங்க. மாறுறவங்களுக்கு தான் என்ன கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா ஃபுல் ஜஸ்டிபிகேஷன். இல்ல பேப்டிசம் எடுத்து உள்ள வந்துட்டாங்க நிறைய பேர், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பேசிக்ஸ் வித்தியாசம் அப்படித்தான். பேப்டிசம் எடுத்து ஹோலி பிளேஸ்க்குள்ள வந்தா நினைச்சுக்கிறாங்க, ஆனா கான்சிகரேஷன் அன்டு டெத் இல்ல, பலியின் ஜீவியம் இல்ல, பலியின் உடன்படிக்கை ஏற்ற மாதிரி நடக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த்தா மாறிடுறாங்க, விசுவாச வீட்டாரா மாறிடுறாங்க. அப்படின்னு அவங்க நேரம் என்ன ஆயிடுறாங்கன்னா பின் வாங்குறாங்க. எங்க வந்துடுறாங்கன்னா மீண்டும் எங்க வந்துடுறாங்கன்னா கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. கோர்ட்டுக்கு வரப்ப கண்டிஷன் என்ன, ஃபெய்த் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்களுக்கு ஃபெய்த் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, இல்லாட்டா என்ன எடுத்துக்க மாட்டாங்க, பேப்டிசம் எடுத்துக்க மாட்டாங்க. உண்மைதானே? பேசிஸ்ட பத்தி கேட்கறப்ப பாதியிலே வெளியே போனாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபெய்த் கூட ஸ்ட்ராங்கா இல்லை. கரெக்டுங்களா? இவங்க உள்ள வந்துட்டாங்க, ஆனா ஸ்ட்ராங்கா ஃபெய்த் இருந்துச்சுன்னு அங்க போய் காமிக்க முடியாம இங்க வந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இல்லைன்னா நாட் ஸ்ட்ராங் இன் ஒர்க்ஸ், பலியின் உடன்படிக்கையை நிறைவேற்ற அவங்களால. இந்த குரூப்புக்கு என்ன பேர்? உள்ள போயிட்டு வெளியே வராங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பேருன்னு கேட்கு. கரெக்ட், யார சொல்றீங்க? கரெக்ட், திரள் கூட்டம். அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கு? ஃபெய்த் இருக்கு, ஃபெய்த் கேட்ட ஒர்க் இருக்கு, ஆனா ஒர்க்ல கம்ப்ளீஷன் இல்லை. எப்படி கம்ப்ளீஷன் சொல்றீங்களா? ஒரு சாம்பிராணி, சாம்பிராணி தான் இது, சாம்பிராணி நல்லா ஸ்மெல் வரணும்னா ஃபர்ஸ்ட் என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கு? நெருப்பு நல்லா இருக்கும். சூப்பர், கரெக்ட். அப்ப நெருப்பு எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். கரெக்டுங்களா? அப்ப நம்ம லைஃப்ல எது ஸ்ட்ராங்கா இருக்கணும்? நெருப்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும், வயிறெல்லாம் எரியணும், வைராக்கியம், சீல். அப்படின்னா எந்த அளவுக்கு நெருப்பு இருக்கோ அந்த அளவுக்கு பிராக்ரன்ஸ் வரும். கரெக்டுங்களா? அப்ப ஜீல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் பிராக்ரன்ஸ் வரும். அந்த ஜீல் இல்லாம அடுப்ப அப்பப்ப ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கும்? நீங்க பாத்துக்கலாம், அடுப்புல சாம்பிராணி போடுறப்ப அந்த சாம்பிராணி போடக்கூடியவர் பக்கம் ஒரு கடையில போய் சாம்பிராணி போட்டு அடுத்த கடைக்கு வரப்ப தண்ணி ஊத்தி அணைச்சிட்டு இந்த கடைக்குள்ள வந்து திருப்பி பத்த வச்சு திருப்பி சாம்பிராணி போட்டான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சாம்பிராணி போட்டுருவாங்க யாராவது. கரெக்ட் தானே? அப்ப அது எப்படி இருக்கணும்? கண்டினியூஸா எரியணும். எரியறதுல ஒரு உக்கரம் இருக்கும். உக்கரத்துக்கு என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு ஒரு ஃபயர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இருக்கணும். இல்லைன்னா அவங்க பின் வாங்குறாங்க, அவர்கள் என்னவா மாறுறாங்கன்னா லேவியர். இவர்களுக்கு ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கிடையாது. வாசிக்கலாம் பாரு. இங்கிலீஷ்ல வாசிக்கணும், அப்புறம் தமிழ்ல. He is counted an anti-typical Levite only because of his failure to be the priestly class, the sacrificing class. அருமையா எழுதிருக்காரு சகோதரர். இந்த கிளாஸ்க்கு பேர் என்னன்னா சாக்ரிஃபைசிங் கிளாஸ், அதாவது தியாக வகுப்பார். யாரு? சபை. திரள் கூட்டம் என்ன வகுப்பார்? தியாகம் செய்ய விருப்பமுள்ள வகுப்பார். ஆனா தியாகம் முழுசா என்ன பண்ண முடியலங்க, செய்ய முடியல. இப்ப தமிழ்ல வாசி. மேலும் அவர் ஆசாரிய வர்க்கமாக தியாகம் செய்யும் வகுப்பை சேர்ந்தவராக இருக்க தவறியதால் மட்டுமே அவர் ஒரு லேவியராக கருதப்படுகிறார். அந்த ஷார்ட் கமிங் அவர்கிட்ட இருக்கிறதுனால, லைஃப்ல இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா லேவியராக கருது. இப்ப நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு, திரள் கூட்டத்துக்கும் சர்ச் கிளாஸ்க்கும் பேப்டிசம் ஒன்னா வேற வேறையா? கான்பிடண்டா 2-3 பேர் மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க ஒரே பேப்டிசம். அப்ப பேப்டிசம் எடுக்கும்போது திரள் கூட்டமா இருக்க எடுக்கிறாங்க இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் தெரிஞ்சுதான் பேப்டிசம் எடுக்கிறாங்க, தெரிஞ்ச விஷயத்த செயல்முறைப்படுத்துறதுல தங்களால முடியல, அதனால என்ன ஆயிட்டாங்க அவங்க திரள் கூட்டமா. அப்ப இது வரைக்கும் என்ன ஜஸ்டிபிகேஷன் இல்ல? ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் இல்ல. இப்ப அடுத்தது ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் யாருக்கு? இந்த பின்வாங்கிற வகுப்பாரை தவிர மிச்சம் இருக்கிற முன்னேற வகுப்பார் இருக்காருங்களா, யாருது? 1,44,000 சபை வகுப்பார். இவங்க இந்த பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட் என்ன, திரள் கூட்டம் போற வெளியே போனதுக்கு அப்புறம் இல்ல, அவங்க லைஃப்ல அவங்க ஒரு ஸ்டேஜ்ல நாங்க திரள் கூட்டம் இல்ல சபைங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்பதான் அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா ஸ்பிரிட் பிகட்டல் நடக்குது. ஸ்பிரிட் பிகட்டல் நடக்கிறப்பயே இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்துருவாருன்னா ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துறாரு. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஏன் முன்னாடியே கொடுக்க வேண்டியது ஃபுல் ஜஸ்டிபிகேஷன்? அதுக்கு ஒரு வேலைக்கு அப்புறமா சொல்றேன் பிராக்டிகலா. இங்கதான் என்ன ஆரம்பிக்குதுன்னா ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் யாருக்கு ஆரம்பிக்குதுன்னா திரள் கூட்டத்துக்கு இல்ல. நல்லா கவனிக்க, அடுத்து வாசிக்கலாம். ஆகவே தமிழே வாசி. ஆகவே முதலில் பாவத்திலிருந்து திரும்பி, ஃபர்ஸ்ட் பாவத்திலிருந்து திரும்பி. எங்க திரும்பலாம் பாவத்திலிருந்து? ஸ்டார்டிங் பேப்டிசம். எங்க கேம்ப் டு கோர்ட், அதான் பதில். பாளையம் டு
பிரகாரம் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அது எப்ப கோர்ட்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவத்திலிருந்து திரும்பியதின் பலத்தினாலும், repentance from sin பாவத்திலிருந்து திரும்பியதனால கிடைக்கக்கூடிய ஒரு பலத்தினாலும், கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தின் பலத்தினாலும் தங்கள் சரீரத்தை ஜீவனுள்ள பலிகளை செலுத்துகிறவர்களை தவிர வேறு யாவருக்கும் இந்த முழுமையான விசுவாசம் நியாயப்படுத்துதல் இப்பொழுது இருக்காது என்று கர்த்தர் ஏற்பாடு செய்துள்ளார். யாருக்குமே full justification கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாருன்னா, பாவத்திலிருந்து மனம் திரும்புவதனால கிடைக்கிற ஒரு பலன், ஒரு ஸ்ட்ரென்த், பிளஸ் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால கிடைக்கிற இன்னொரு ஸ்ட்ரென்த். இந்த ரெண்டு ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு தங்களை சாக்ரிஃபைசிங் கிளாஸா மாத்தி தங்கள் வாழ்க்கையை யார் பலியின் ஜீவியத்துல முன்னேற்றம் கொண்டு போறாங்களோ அவங்களை தவிர மிச்சம் இருக்கிற யாருக்கும் ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கிடையாது. அப்படின்னா ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் இவர் கொடுக்கலாம், இவர் கொடுக்க வேண்டாங்கிறத யார் டிசைட் பண்றது? ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் இருக்கு, கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாம், யார் டிசைட் பண்றது? தேவன். இதை நமக்கு சொல்லி கொடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல். எப்படி தெரியுமா சொன்னாரு? எப்படியாவது நீங்க அந்த பலியின் ஜீவியை வாழ்ந்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல, அவரு நான் பிரேயர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. என்ன வசனத்தை பேசிட்டு இருக்கிறேன்? பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வசனத்தை ஒரு 10,000 தடவை படிச்சிருப்பாங்க லைஃப்ல. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எனக்கு அதிகமா கவனிக்க வேண்டிய வார்த்தை இதுல எதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா நான் சொல்லிட்டா தேவன் கொடுத்துருவான்னு சொல்லல. நான் என்ன பண்றேன்னா உங்களுக்காக தேவன் என்ன பண்றேன்? பிரேயர் பண்றேங்கிற. யாருக்கு பிரேயர் பண்றேன்னு சொல்றாரு? யார் யாரெல்லாம் தங்கள் சரீரங்களை ஜீவபலி ஒப்பு கொடுத்திருக்காங்களோ உங்களுக்காக நான் தேவன்கிட்ட பிரேயர் பண்றேன். ஆனா கொடுக்க வேண்டிய இரக்கம் யார்ட்டு இருக்குன்னா தேவன்கிட்ட. அப்ப தேவன் டிசைட் பண்றாரு, இவரு இந்த டெஸ்ட்ல பாஸ். சோ இவருக்கு நான் இப்ப என்ன கொடுக்கலாம்? கிறிஸ்து மூலமா கிடைக்கக்கூடிய ஃபுல் ஜஸ்டிபிகேஷனை கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்தாருன்னா அங்க இருந்து நம்ம லைஃபே கம்ப்ளீட்டா மாறுது. எப்படி தெரியுங்களா மாறுது? அது வரைக்கும் தேவன் கிட்ட வச்சிருந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? எது வரைக்கும்? கோர்ட்டு, ஈவன் பேப்டிசம் பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷனுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு நம்ம பலியின் ஜீவன் செய்யறதுக்கு உள்ள இறங்கி வர அந்த செகண்ட் யாருக்கு மட்டும் தான் தெரியும்? தேவனுக்கு. சோ ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் அந்த செகண்ட்ல கொடுத்தாருன்னா அங்க இருந்து தேவனோடு அவங்களுக்கு கொண்டிருந்த உறவு இன்னும் ஸ்ட்ராங்காது. எப்படின்னு வாசிக்கலாம் பாருங்க. Is brought to its actual fullness. அதாவது தேவன் கிட்ட ஒரு மனுஷனால எவ்வளவு நெருங்க முடியுமோ அத அவங்களால எப்பத்தான் நெருங்க முடியும்னா இந்த ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான். இல்லைன்னு வச்சுக்கோங்க செகண்ட் தான். அது அப்புறமா உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் இல்லாம நம்ம தேவன் கிட்ட நெருங்கவே முடியாது. இது எப்ப நமக்கு கிடைக்குது? when Christ imputes his merit to that. அதாவது கிறிஸ்துடைய பலியின் புண்ணியம் நமக்கு அப்பதான் ஃபுல்லா என்ன ஆகுதுன்னா அப்ளை ஆகுது. which they have fully consecrated to death. மரணத்திற்கு ஏதுவான பேப்டிசம் எடுக்கும் போது கிடைக்குது. அதுல அவங்க எதை தியாகம் பண்ணணும்னா their earthly life, their earthly nature. இப்ப அவங்க எதை தியாகம் பண்ணிருக்கணும்? ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு, பலியின் ஜீவியம் வாழ்றதுக்கு எதை தியாகம் பண்ணிருக்கோம்னா ரெண்டு விஷயம். ஒன்னு எர்த்லி லைஃப், இன்னொன்னு எர்த்லி நேச்சர். எர்த்லி லைஃப்னா என்ன? எர்த்லி நேச்சர்னா என்ன? உலக பிரகாரமான வாழ்க்கைங்கிறது எர்த்லி லைஃப். எர்த்லி நேச்சர்னா கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க, திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், அதான் கரெக்டா இருக்கும். எர்த்லி லைஃப்னா உலக பிரகாரமான வாழ்க்கை. எர்த்லி நேச்சர்னா உலகத்தின் சுபாவம். நமக்கு என்ன சுபாவம் கிடைக்க போது? அடுத்தது நியூ கிரியேஷன் மட்டும் இல்ல, எந்த சுபாவத்துக்கு அடி எடுத்து வைக்கிறோம்னா டிவைன் நேச்சர். அப்ப டிவைன் நேச்சருக்கு அடி எடுத்து வைக்கிறப்ப எதை விட்டுறோம்னா எர்த்லி நேச்சர். இது கிளியரா இருக்கு உங்களுக்கு? அப்ப இந்த எர்த்லி நேச்சர் விட்டுறேன்னு சொன்னோம்ல, தேவன் நம்பி என்ன பண்றாருன்னா நமக்கு ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டாரு. இந்த பாயிண்ட்டுக்கு வர்றவங்களை தவிர இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கிடையவே கிடையாது. வாசிங்க. அவர்கள் தங்களை முன்வைத்த தருணத்தில் அவர் தனது தகுதியை அவர்களிடம் சுமத்துகிறார். எப்பப்பெல்லாம் தங்க எர்த்லி லைஃப் விட்டு கொடுக்கறோம்னு சொல்லிட்டு எர்த்லி நேச்சரை விட்டு கொடுத்தாங்களோ, வேண்டாம்னு சொல்லி கமிட் பண்ணாங்களோ, பத்திரத்தில் எழுதினாங்களோ,
அப்பவே ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அடுத்தது அந்த நேரத்தில் தந்தை பலியை ஏற்றுக்கொள்கிறார். என்ன ஆச்சரியம்னா இந்த பாயிண்ட் தான் நம்முடைய பலி தேவன் என்ன பண்றாராமா? ஏத்துக்கிறார். மற்றும் பரிசுத்த ஆவியின் மூலம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் அல்லது புதிய இயல்புக்கு அவர்களை பெற்றெடுக்கிறார். அந்த புதிய இயல்புக்கு பெற்றெடுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்பிரிட் பிகெட்டர், ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுவது. எனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களை தவிர இந்த முழு அர்த்தத்தில் இப்பொழுது யாவருக்கும் கிடைக்கவில்லை. யாவருக்கும் ஜஸ்டிபிகேஷன் கிடைக்கவில்லை அப்படின்னு என்ன இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கோம். எத்தனை பேருக்கு இப்ப பார்த்த சப்ஜெக்ட் படி ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கிடைச்சிருச்சு? சகோதர தைரியமா கை தூக்கிட்டாரு. சோ எதை விட்டு கொடுத்துட்டாரு? எர்த்லி நேச்சர், எர்த்லி லைஃப் என்ன பண்றாரு? குட் குட். இந்த ஃபெய்த் இருக்கும் கண்டிப்பா, இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் இருக்கும் நமக்குள்ள. அப்படின்னா இதை தவிர மிச்சம் இருக்கிற எல்லாரும் எங்கேயாவது லேகிங் இருக்குன்னா அன்புக்குரிய சகோதர சொல்லுங்க, நம்ம பேசிக் சப்ஜெக்ட் கேட்டப்ப எப்படி இருக்கிறோமோ அப்படி அதான் உண்மை. இடம் மட்டும் தான் மாறி டு ஹோலி வந்துட்டோம். ஆனா ஹோலி பிளேஸோட ரிக்வயர்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஃபுல்ஃபில் பண்ணணும். அடுத்தது ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. தேவன் நமக்கு ஃபுல் ஜஸ்டிபிகேஷன், இயேசு கிறிஸ்துவோட ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாரு. ஸ்பிரிட் பிகெட்டல் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு என்ன வாழ்க்கையில மாற்றம் நடக்குது? நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்குதுன்னு கேட்கிறேன். அன்னைக்கு இதே மாதிரிதான் ஞாயிற்றுல அடிச்சு பிடிச்சு வந்தோம். எர்த்லி லைஃப் விட்டு கொடுத்து, எர்த்லி நேச்சர் விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படித்தானே வரோம். என்ன சேஞ்ச் இருக்கு? ஒரு முக்கியமான பாயிண்ட், பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷனுக்கும் ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷன் இருக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக அதை பண்ண மாட்டார். ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாருன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக அதை பண்ணுவார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், என்ன பாவம் செய்வானால்? ஆதாம் நிமித்தம் வந்த பாவம் இல்ல. பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம், கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷன் இருந்துட்டு ஒருத்த பாவம் செய்வான்னா நீதிபாரராய் இருக்க இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நீதிபாரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் நமக்காக என்ன பண்றாராமா? பரிந்து பேசுறாரு. அப்படின்னு என்ன ஒர்க் அவர் எடுத்துட்டாரு? மீடியேட்டர் நமக்கு இயேசு கிறிஸ்து கிடையாது. அது ஒன்லி உலக சேனல் போட்டு. அவர் நமக்கு யாருன்னா அட்வொகேட். ஓகேவா? சோ அட்வொகேட் ஆயிட்டார். நமக்கு யாரு? ஏங்க எவ்வளவு பெரிய விஷயம். நமக்கு யார் அட்வொகேட் இனிமேல்? எஸ். எப்ப? ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம செய்யற பாவங்களுக்காக என்ன பண்ணுவார்? அவர் போய் பரிந்து பேசுவார். எதை வச்சு பரிந்து பேசுவார்னா தன்னுடைய பலியை வச்சு பரிந்து பேசுவார். தேவன் ஒரு வக்கீல் வந்து ஒரு குற்றவாளிய ஜாமீன் எடுக்கணும், ஏதோ பணம் கட்டணும் இல்ல, அப்ப அந்த பணம் கட்டி எடுக்கிற மாதிரி இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நம்மள ஜஸ்டிஃபை பண்ணது நிமித்தமாக ஃபுல் ஜஸ்டிஃபை பண்ணிருக்கிறதுனால இப்ப நம்ம பாவங்களை அவரு தான் போய் ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும் தேவன்கிட்ட. சோ ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தவங்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா பரிந்து. இப்ப நான் ஒரு கொஸ்டின் உங்க முன்னாடி வைக்கிறேன், சப்ஜெக்ட் முடிக்கிறதுக்காக ஒரு கொஸ்டின். என்ன தெரியுங்களா? ஏன் இந்த ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷனை பேசிக் சப்ஜெக்ட் கேட்கறப்பயே கோர்ட்லயே கொடுத்துக்கலாம், அல்லது பேப்டிசம் எடுத்தோடனே கொடுத்துக்கலாம்? எதுக்காக ஸ்பிரிட் பிகெட்டல் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்குறேன்? சரி, எத்தனை வருஷம் தியாகம் பண்ணல, முடியல என்னால, அப்பவே ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து போக வேண்டியதானே? பின்னாடி போக சான்ஸ் இருக்கு. இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட, நீங்க பதில் சொன்னதுனால. ஸ்பிரிட் பிகெட்டல் ஆன எல்லாருமே பின்னாடி போக சான்ஸ் இல்லையா? இருக்கு. பதில் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டீங்க நீங்க. ஆக்சுவலா நீங்க கேள்வி வேற மாதிரி கேட்டு பதில் பக்கத்துல வந்துட்டீங்க. பட் அது எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க பதிலுக்கு. நல்லா கவனிங்க. ஏன் ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் கோர்ட்ல கொடுக்கல? ஏன் ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் பேப்டிசம் எடுத்தோடனே கொடுக்கல? இருக்கட்டும். ஏங்க எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பாபிலோன் போயிட்டு இருக்கு. நான் பேசிக் சப்ஜெக்ட் கேட்டு பேப்டிசம் எடுத்துட்டேன், கன்வென்ஷன்ல எனக்கு கொடுக்க வேண்டியதானே? எல்லாருமே பாசிட்டிவ் பாயிண்ட் பேசிக்கிறீங்க. ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய ஆபத்து அது கொடுக்கிறது கவனிக்காம விட்டீங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து நமக்கு ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்திருந்தாருன்னா எப்ப கொடுத்திருப்பாரு சொல்லுங்க? கோர்ட்லயே கொடுக்குறாரு, இல்ல பேப்டிசம் எடுத்தோடனே கொடுத்துறாரு. எப்ப கொடுப்பாரு? அவங்க எர்த்லி நேச்சரையும் எர்த்லி லைஃப் என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். விட்டுறேன்னு சொல்லிட்டாரு. பண்றாருன்னு அடுத்த விஷயம். சொல்லிட்டாரு. இப்ப கூட சொல்லிட்டோம், பண்ற மாதிரி நமக்கு தெரியாது. சொல்லிட்டாரு. அங்கேயே ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாருன்னா இனிமேல் அவங்களுக்கு எந்த நேச்சர் கிடையாது. எந்த நேச்சர் வேண்டாம்னு சொன்னா அந்த நேச்சர் கிடையாது. எந்த நேச்சர் வேண்டாம்னு சொன்னாங்க? எர்த்லி நேச்சர். அப்படின்னு இனிமேல் அவங்க லைஃப்ல பேக் அடிச்சா எந்த நேச்சர் கிடைக்காது?
இதை எப்படி புரியுற மாதிரி எக்ஸாம்பிளோட சொல்லட்டுமா? ரசல் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அது இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், அப்புறம் நான் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது யாராவது வாசிக்கிறேன், நானே வாசிட்டுமா? ஒரு புரிந்து கொள்வதற்கான ஒரு கருத்து எப்படின்னா, சப்போஸ் நம்ம கேட்ட மாதிரி, ஏங்க பிரகாரத்திலே கொடுத்துருக்கலாம்ல ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிற கேள்விக்கு, சப்போஸ் தட் பிரதர் ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரதர் ஏ had full justification accounted to him and was introduced to the father, and suppose that brother A then failed to maintain his justification standing, the result would be that he would fall into the second death. என்ன சொல்றாருன்னா, பிரதர் ஏங்கிறவருக்கு ஃபுல் ஜஸ்டிபிகேஷனை அவர் முழுசா புரிந்து கொள்ளுதல் வரதுக்கு முன்னாடியே, முழுசா பலியின் ஜீவியம் பண்றதுக்கு முன்னாடியே, ஒழுங்கா ஜஸ்டிபிகேஷன் வாழ்க்கை வாழ்றதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து அவசரப்பட்டு பிரதர் ஏக்கு ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டாருன்னா, அந்த பிரதர் ஏ கான்சிகரேஷன் அண்ட் டு டெத்ல ஃபெயில் ஆயிட்டாருன்னா அவர் திருப்பி உலக ஜனங்களா கூட வர முடியாது. ஏன்? எதை விடுறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கினாரு? சொல்லிட்டு ஒரு தடவை தான் பேக் அடிக்க முடியாது. எர்த்லி நேச்சரை உடனே சொல்லிட்டு ஃபுல் ஜஸ்டிபிகேஷனை வாங்கின ஒருத்தர் எர்த்லி நேச்சரை விட முடியாம தவிக்கிறாருன்னா, அவர் மறிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு திருப்பி அது கிடைக்காது. எப்படின்னு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இப்ப நான் பிரதர் ஏ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இயேசுக்கு என்ன பண்ணிட்டாரு? அவர் நம்பி பேப்டிசம் எடுத்த அன்னைக்கு, கன்வென்ஷன் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாரு. அவர் கன்வென்ஷன்ல கூட உட்காரல, வெளியே கடைக்கு போயிட்டாரு. அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை வராரு, எக்லிஷியா கொழுங்கா போறது இல்லை, மெமோரியலுக்கு வந்துருவாரு. கரெக்டா? என்ன பெரிய ஆசீர்வாதமான பொருள் அது, பக்தி பொருள். மெமோரியலுக்கு வந்துருவாரு. இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அப்படி வாழ்க்கை போற போக்கு சரியில்லை இல்லையா? அப்ப ஒரு தடவை இயேசு கிறிஸ்து ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சார்ல அவரை பேப்டிசம் எடுக்கிறப்ப, அப்ப என்ன இயேசு கிறிஸ்து பண்ணிருப்பாருன்னா, ஜஸ்டிஃபை பண்ண போறேன்னு பிதாட்ட போய் சொல்லியிருப்பாரு. கரெக்டா? அதான் ஜஸ்டிபிகேஷன். பிரதர் ஏவ நான் என்ன பண்ண போறேன், ஃபுல்லா ஜஸ்டிஃபை பண்ண போறேன்னு சொல்லியாச்சு. உடனே தேவன் கேட்டிருப்பாரு, இவரை என்னவா நீ ஆகிறதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற? இயேசுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாரு? இவர் என்னவா மாற போறாரு? சர்ச் கிளாஸ். இவர் யாரு? இப்ப ஆசாரியன். ஆசாரியன் சொல்லி பிதாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. இப்ப இவர் ஆசாரியம் இருக்க முடியல. இப்ப திருப்பி இயேசு கிறிஸ்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வாப்பான் தேவன்கிட்ட கூட்டிட்டு போய், தேவனே அன்னைக்கு நான் அவசரத்தை சொல்லிட்டேன் ஆசாரியன், இவர் ஆசாரியர் மாதிரி தெரியல, அதான் லேவி ஆக்கிடலாமா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு தடவை சொன்னார் அப்படின்னா, ஒரு தடவை ஆசாரியன் சொன்னாரு, சொல்லிட்டு அவர் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாரு. அந்த மனுஷன், அந்த சகோதரனோ சகோதரியோ ஆசாரின் ஆவதற்குரிய தகுதியை தங்கள் வாழ்க்கையில செய்ய முடியல, முடிச்சு. இனிமேல் திருப்பி கூட்டிட்டு போயெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண. ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இருக்காரு, கம்பவுண்டரும் இருக்காரு. கம்பவுண்டர் வேண்டாம், அது கம்பவுண்டரே வச்சுக்கலாமா? லோயஸ்ட் கிரேட் அதான் நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் கம்பவுண்டர். ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தரை, அவர் டாக்டரா இருக்காருன்னு தெரியாமலே, அவர் டாக்டர் படிச்சிருக்காருன்னு தெரியாமலே, ஹாஸ்பிட்டல் எம்டி எனக்கு தெரிஞ்சவங்கனால நேரா கூட்டிட்டு போய் அந்த எம்டி கிட்ட இவர் டாக்டர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். என்னை நம்பி என்ன பண்ணிட்டாங்க, அவர் டாக்டர் ஆக்கிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, டாக்டர்னா உயிரை காப்பாற்றணும், இவர் எல்லாத்தோட உயிரை என்ன பண்ணிட்டு இருக்காரு, எடுத்துட்டு இருக்காரு. உடனே எம்டி கூட்டு கேட்கற, என்னப்பா இப்படி நீ உன்னை நம்பிதான் நான் சேர்த்த வேலைக்கு அப்படின்றப்ப நம்ம சொல்றோம், இல்லைங்க அன்னைக்கு சர்டிபிகேட்ல கரெக்டா வெரிஃபை பண்ணல, இவர் இவ்வளவு மோசமான இருப்பா எனக்கு தெரியாது, அதனால இப்ப வேணா அவர் கம்பவுண்டரா மாத்திருங்களேன் இந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொன்னா, அந்த காட்சி எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து நம்ம ஒழுங்கா டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னா, நம்மளால உயிர் தெழுந்து உலக ஜனங்களை கூட வருவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். அதனாலதான் டில் அவர் சாக்ரிஃபைஸ், நம்முடைய தியாக பலியை நாமளா முன்வந்து கொடுக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பது இல்லை. ஒருவேளை கொடுக்காம விட்டாருன்னா சந்தோஷம், பார்சியல் ஜஸ்டிபிகேஷன்லயே வாழ்ந்துட்டு இல்லையா, ஜாலியா எல்லா கன்வென்ஷனுக்கும் போயிட்டு எல்லா மெம்பர் அட்டன் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை எக்லிஷாக்கு வந்துட்டு, ஆனா வாழ்க்கை எரிஞ்சு சாம்பல் ஆக்காம நம்ம இருந்தோம்னா வெரி ஹாப்பி. சோதனைகள் வராது, கஷ்டங்கள் வராது, எந்த விதமான வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் இருக்காது, நமக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா திரள் கூட்டமா கூட ஆக முடியாது. என்னமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, மறுபடியும் உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்களோட சேர்த்து உயிர்த்தெழுந்து வரும். ஆனா நம்ம எல்லாரும் இந்த கண்டிஷனை தாண்டிட்டோம் நான் நினைக்கிறேன். எந்த கண்டிஷன் தாண்டிட்டோம்?
அபாய கண்டிஷன் தாண்டிட்டோம். என்ன தெரியுமா? மறுபடியும் நம்ம எர்த்லி நேச்சருக்கு ஆசைப்படுறவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டானே? இல்ல வேணுமா? வேண்டாம். அப்படின்னா நமக்கு ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாச்சுன்னு வச்சாச்சுன்னா சிம்பிள். இனிமேல் நம்ம வாழ்க்கையில ரிட்டர்ன் கிடையவே கிடையாது. புரிஞ்சவங்களுக்கு? அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, நம்ம ஃபுல்லா நம்மளை ஒப்பு கொடுக்குற வரைக்கும் அவர் ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்காம என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாரு? பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷன். ரொம்ப அழகா இந்த கண்டென்ட் எழுதியிருப்பார் ரசல் பர்க். யார் யாரெல்லாம் fail to lay down their earthly life and earthly nature will not get the new nature. சூப்பரா இருக்குது பாயிண்ட். யார் யாரெல்லாம் இந்த பூமிக்குரிய நேச்சரை விட்டு கொடுக்க தவறுறாங்களோ, ஃபெயில் ஆகுறாங்களோ, அவங்களுக்கு புது நேச்சர் கண்டிப்பா என்ன ஆகுதுன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு பேர் தான் தெய்வீக சுபாவம். அண்ட் தேர்ஃபோர் வில் ஹேவ் ஆல் த ரைட்ஸ் ஆஃப் த எர்த்லி நேச்சர். அவங்களுக்கு பூமிக்குரிய உரிமை அனுபவிக்கிறதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. திருப்பி என்ன பண்ணலாம்? அவங்கள உயிர் தெழுந்து வரலாம். எப்பன்னா இப்ப இல்ல, மில்லினியம் கிங்டத்துல வந்து உலக ஜனங்களோட உலக ஜனங்களாக சந்தோஷமாக வாழலாம். ஓகே, யோசிக்கிறாங்க. இப்ப பேசாம பேப்டிசம் எடுக்க முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே சூஸ் பண்ணிருக்கோமே. ஏங்க, பேப்டிசம் எடுத்து உலக பிரகாரமான ஜனங்களை இருக்கிறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க பிரதர்ஸ் எல்லாம்? கட்டாயமே கிடையவே கிடையாது. சோ அவங்களுக்கு எப்ப மறுபடியும் கிடைக்கும் ஃபுல் ஜஸ்டிபிகேஷன்னா? 1000 ஆண்டு அரசாட்சியில அங்க பெரிய டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் கேள்விப்படாம மயக்க போட்டு விழுந்துரும். உலக ஜனங்களுக்கு சாதாரண டெஸ்ட் இல்லைங்க, பயங்கரமான டெஸ்ட். அந்த பயங்கரமான டெஸ்ட் அவங்க பாஸ் பண்ணி வரும்போது தான் அவங்களுக்கு மீண்டும் அந்த ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கிடைக்குது. இல்லைன்னா அங்க கூட அவங்க என்ன வராங்கன்னா ஹியூமன் ஃபேமிலி. நம்ம ஹியூமன் ஃபேமிலி கிடையாது, நம்ம டிவைன் ஃபேமிலி. நம்ம ஹியூமன் ஃபேமிலி கிடையாது, டிவைன் ஃபேமிலி. சோ இந்த யுகத்துல கிறிஸ்துவை விசுவாசத்தால் ஏற்றுக்கொண்டு தங்களை அர்ப்பணித்து பூமிக்குரிய எல்லா நலன்களுக்காகவும் மரித்து பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்கள் if they fail, what will be the result? Second, மறுபடியும் பிறக்கிறதுக்குரிய வாய்ப்பு சரிங்களா? இப்ப கரெக்டா மார்க் பண்ணிருக்கீங்களா? ஒவ்வொன்னா கேட்குமா? ஏரோ மார்க் எதை குறிக்கும்? விசுவாசனால உள்ள வருது. எங்க இருந்து வருது? ஓகே, குட். இது எதை குறிக்கும்? பேப்டிசம். ஜஸ்டிபிகேஷன் எங்க நடக்குது? ஜஸ்டிபிகேஷன் எங்க நடக்குது? உள்ள எங்க? ஹோலி பிளேஸ்ல. கரெக்ட். பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷன் கோர்ட். ஓகே. சான்டிபிகேஷன் ஹோலி பிளேஸ். குளோரிபிகேஷன் ஸ்பிரிட் பிகட்டன் ஹோலி பிளேஸ். கரெக்ட். இந்த பதில் தான் ஆரம்பத்துல கேட்ட, நீங்க பதில் சொல்லல, இப்ப எல்லாரும் சொல்லிட்டீங்க. அதனால இந்த சப்ஜெக்ட் இதோட என்ன ஆயிடுச்சு? ஸோ அதனால நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, அது நமக்கு வேண்டாம். செகண்ட் இடத்தை பத்தில நிறைய இருக்கு, வேண்டியது இல்லை. ஸோ நம்ம படிச்ச விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கண்டிப்பா தேவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பார். நம்ம இப்படி ஸ்டெப் எடுத்து வச்சா தேவன் நம்மளை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பார். தேவன் நம்மளை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருடைய அடையாளம் தான் இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஜஸ்டிபிகேஷன். அவர் எடுக்கிற ஸ்டெப் தான் ஜஸ்டிபிகேஷன். நாம் எடுக்கிற ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஃபெய்த், அடுத்தது ஃபெய்த்துக்கு ஏற்ற ஒரு ஒர்க்ஸ். இது ரெண்டு இருந்தா தான் நாம ரட்சிப்புக்குள்ள போவோம். வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8, 9, 10. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அதான் உண்மை. நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காம அவர் பல ஸ்டெப் எடுத்து வைப்பார் நினைக்கிறது சரியில்லை. அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் உள்ளவர்கள் 2 மனுஷன் பேசாம பிரகாரத்தோடு நின்றலாமோ, பேப்டிஸ்டோடு நின்றலாமோ அப்படின்னு ஒரு நாளைக்கு தோணும். அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் முடியாது, நான் கடைசி வரைக்கும் போயிடுறேன். அப்புறம் ஒரு சோதனை வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பின்னாடி போயிடலாமா? இந்த மாதிரி இருமனம் உள்ளவர்களே, தேவன் ஸ்டெப் எடுத்து வச்சு பின்னாடி போயிட்டே இருப்பாரா? அதனால வெயிட் பண்றாரு ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது. 10ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த வசனத்துக்கு அர்த்தம் முடிஞ்சிருக்கு நினைக்கிறேன். மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியையினாலும் என்ன பண்ணப்படுறான்னா, அப்ப இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கோன்னா, விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுறான். அதுக்கு பேரு பார்ஷியல் ஜஸ்டிபிகேஷன். விசுவாசம் பிளஸ் கிரியினால நீதிமானாக்கப்படுறதுதான் ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்து பார்த்துட்டோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார்.